நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடை பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ராகவ் வந்து மனசில் அபி இருந்தாலும் அதை காதல்னு ஒத்துக்காமல் என்னால் மதுவை தவிர வேறு யாரையும் விரும்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ளாரையே தன்னோட மனசாட்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைய எபிசோடு ஃபுல்லாகவே அதுதாங்க நடந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகாஷ் வந்து அனு அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போயிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த காட்சியை தான் நமக்கு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மனசுக்குள்ளாரியே ஏன் இப்போல்லாம் அபியை நம்ம மனசு தேடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்பொழுதே மனசாட்சி அங்கே வருது. ஸோ மனசாட்சியும் நம்ம ராகவும் பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம ராகவ் இருந்துக்கிட்டு இல்லவே இல்லை, என் மனசில் மதுவுக்கு தவிர வேறு யாருக்கும் இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனசாட்சி இருந்துக்கிட்டு அந்த மது தான் அபியாக மாறி வந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. மறுநாள் காலையில் கேட் ஓப்பன் ஆகுது. அபி தான் வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் ஜன்னலை எட்டி பார்க்குறாரு. உடனே மனசாட்சி வந்துடுது. ஸோ மனசாட்சி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பார்ப்போம், நீ வந்து பார்த்திங்கன்னா அபியை வந்து நினைக்காம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டளெல்லாம் போடுது. அவ்வளோதானே, சிம்பிள் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் அதை ஏற்றுக்கிறாரு. ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவுக்கு எப்போ பார்த்தாலும் அபியோட இது ஞாபகத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அபி வேறையாக வந்து பொட்டைக்கிலேருந்து வெளியில் வந்து நம்ம ராகவ்கிட்டலாம் பேசுகிறாங்க. ராகவ் வந்து பார்த்திங்கன்னா அபியோட முகத்தையே பார்க்காம பேசிட்டு அப்படியே போயிடுறாரு. ஸோ காரில் போகும்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவுக்கு அபியோட ஞாபகம் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு.